வணக்கம். இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். பிள்ளைங்க நூடுல்ஸ்னு அடிக்கடி கேட்பாங்க. நம்ம அதை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். வரகு, சாமை எல்லாத்துலேயும் நூடுல்ஸ் பாக்கெட் வந்திருக்கு. நான் இன்றைக்கி கருப்பு கவுனியில் நூடுல்ஸ் வாங்கி செய்ய போகிறேன். அதை ஒரு பாக்கெட் கருப்பு கவுனி நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் ஊற்றி தண்ணி நல்லா கொதித்தோடனே அதில் நூடுல்ஸ் எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு அதில் எத்தனை பாக்கெட் இருக்கோ அதுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நூடுல்ஸ் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்துடும். இது மாதிரி பிள்ளைங்க நூடுல்ஸ் கேட்கும்போது செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கிக்கிற அந்த மேகி இதெல்லாம் கொடுத்தா கூட அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. இது நல்ல ஹெல்த்தி. வெந்தோடனே இது மாதிரி நல்லா தண்ணி வடிகட்டுறதில் போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணாலும் இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். முட்டை போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம், சிக்கன் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் எந்த காய்கறி எதுவுமே போடலை. வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒன்று நறுக்கி போட்டுக்கிட்டேன். தக்காளியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதக்கி அது தலை நல்லா பேஸ்ட் மாதிரி வரட்டும். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம், முட்டை போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்தோடனே அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே உங்களுக்கு ஏதாவது மசாலா பொடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மசாலா பொடியை மட்டும்தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுக்குங்க. உங்களுக்கு அந்த மசாலா பொடி வேண்டான்னா வெறுமிளகாத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு வதக்கிக்கிங்க. நான் அதில் உள்ள மசாலா பொடியே போதுன்ட்டு அதை மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸை போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அந்த மசாலா பொடி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனோடனே நூடுல்ஸை போட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா மசாலாவோடையும் சேர்ந்து நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. கருப்பு கவுனி கஞ்சா கொடுத்தா பிள்ளைங்க குடிக்காது. இது மாதிரி நூடுல்ஸ் லைஃப்பில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.